அம்மே நாராயணா, தேவி நாராயணா. ஓம் சுவாமி சரணமையப்பா. 118ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் திருவடி தாமரைகளே சரணம் சரணம். அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, முன்னாடி 2 வீடியோவில் நம்ம குலதெய்வ கட்டுகளை எப்படி தெரிந்து கொள்வது, குலதெய்வ கட்டை எளிமையான முறையில் எப்படி நீக்குவது என்ற 2 வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிலர் நெகட்டிவாக அதுக்கு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, குலதெய்வ கட்டு என்பது உண்மையா பொய்யா, குலதெய்வத்தை கட்ட முடியுமா, குலதெய்வத்தில் எத்தனை வகைகள் இருக்கிறது, அதில் எந்தெந்த தெய்வத்தை கட்ட முடியும், எந்தெந்த தெய்வத்தை கட்ட முடியாது அப்படிங்கிற இந்த விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ஒருத்தவங்களுடைய கமெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். முதல்ல ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, என்ன இது புது கதை, குலதெய்வத்தை கட்ட முடியுமா, அவர் கடவுளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஐடியை மறைச்சிருக்கோம், யாரையும் நம்ம அசிங்கப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை. அவங்களுக்கு நான் சொல்ல விடுறது என்னன்னா, என்ன இது புது கதை அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இது புது கதையா? இது குலதெய்வ கட்டு என்பது பண்டைய காலம் முதல் காலமாக சொல்லி வரக்கூடிய ஒரு கதை. நீங்கள் பழைய குலதெய்வ கதைகளெல்லாம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுடலமாட சுவாமி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சுடலமாட சுவாமிங்கிறது புது கதையா? அது பழைய கதை. அது எந்த காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பழைய வெள்ளுப்பாட்டில் எல்லாம் அந்த சுடலைமாட சுவாமி கதையை நீங்கள் கேட்கும்பொழுது அதில் சொல்லுவாங்க, என்ன, ஒரு மந்திரவாதி, பெரும்புலையன் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி சுடலை மாடனை ஒரு சிமிழில் அடைக்கிறதுக்காக மந்திர பிரயோகம் பண்ணுவான். அவனால் அது முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுடலை மாடன், எனக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணை பலி கொடுத்தனாக்கா நான் நீ சொல்கிற மாதிரி சிமிழில் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுப்பார். அதேமாரி தன்னுடைய பெண்ணையே அந்த மந்திரவாதி பலி கொடுப்பான். அந்த வாக்கு கட்டுப்பட்டு அந்த சுடலை மாடன் சிமிழில் அடைபடுவார். இது ஒரு கதை. அதுபோல் மாரநாட்டு கருப்பண்ண சுவாமி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. புகழ்பெற்ற மாரநாட்டு கருப்பண்ண சுவாமி கதையை கேள்விப்பீங்கன்னாலும், அந்த கருப்பண்ண சுவாமியை கேரளாவில் ஒரு பிராமணர் பூஜை செய்து வருகிறார். அவருக்கு ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறது. வயது ஆகிவிட்டது, ரொம்ப முதுமை பருவத்தை அடைந்த பிறகும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்பொழுது இந்த கருப்பண்ண சுவாமியிடம் அவர்கள் கேட்கும் பொழுது அந்த கருப்பண்ண சுவாமி அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கிறார். அப்படி அந்த குழந்தையை அந்த பிராமணர்கள் வளர்த்து வருகிறார்கள். ஒரு நாள் இவர் அந்த குழந்தையை கோயிலுக்கு கூட்டுட்டு போயிருக்கார். சுவாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குழந்தை அங்கேயே தூங்கி போயிடுது. திருப்பி இவர் மட்டும் வீட்டுக்கு வந்துடுறார். அவருடைய மனைவி எங்கே குழந்தைய காணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, குழந்தைய கோயிலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடுறாங்க. ஓடி போய் இரவில் ராத்திரியில் அந்த கதவை தட்டி திறக்க முற்படும் பொழுது, அந்த கருப்பண்ண சுவாமி, உன்னுடைய குழந்தை இங்கே பத்திரமா இருக்கார், பத்திரமா இருக்குது, நீ போ, காலையில் வந்து கூப்பிட்டுக்கன்னு சொல்லும்போது இவர் கேட்காம மீண்டும் மீண்டும் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணுறார். அப்பொழுது அந்த கருப்பண்ண சுவாமி அவங்களுடைய குழந்தையை கை கால் தனித்தனியாக பிச்சு தூக்கி எரிஞ்சிடுது. உடனே அந்த பிராமணருக்கு கோபம் வந்து மறுநாள் ஊர் மக்களை எல்லாம் அழைத்து, இந்த பொல்லாத கருப்பண்ண சுவாமி, இரக்கமற்ற இந்த தேவதை நம்ம ஊருக்கு தேவையில்லை, இனிமே இதை நாம் கட்டி தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மந்திர கட்டு போட்டு அந்த கருப்பண்ண சுவாமியை ஒரு பொட்டியில் அடைத்து, அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த 21 பந்தி தெய்வங்களையும் சேர்த்து ஒரு பொட்டியில் அடைச்சி அதை ஒரு வறண்ட ஆற்றுல போய் புதைச்சி வச்சிடுறாங்க. பிறகு ஒரு காலத்தில் வெள்ளம் வரும்பொழுது அந்த பொட்டி அடித்து செல்லப்பட்டு
ஊர் ஊராக போய் தங்கி அந்த வரலாறெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பெரிய கதை அதெல்லாம் சொன்னோம்னா பெரிய கதையாக போகும். இந்த கருப்பண்ண சுவாமி மாரநாடுங்கிற அந்த ஊரில் வந்து கரை ஒதுங்குறார். அங்கே ஒரு பெண்ணால், ஒரு கீழ்சாதி பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணால் அந்த பொட்டி எடுக்கப்பட்டு அங்கு அவர் கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார். அவருடைய கதையும் ரொம்ப பழமை வாய்ந்த கதை. இந்த கதையிலையும் உங்களுக்கு கருப்பசாமியை பொட்டியில் அடைச்சதாக வருது. அதுபோல் சங்கிலி பூதத்தார் கதை, அதை கேட்டிங்கனாலும் இந்த சங்கிலி பூதத்தார் பார்க்கடலில் தோன்றினதாகவும், அந்த சங்கிலி பூதம் பின்னால் கைலைக்கு போய் சிவனோடு இருந்ததாகவும், பிறகு அது கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பூமிக்கு வரும்பொழுது அங்கு திருக்குறுங்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலில் காவல் பூதமாக அது இருந்ததாகவும், அதேமாரி கதை முன்னாடி சொன்ன மாதிரி கருப்பண்ணசாமி கதை ஒன்று சொன்னோம் இல்லையா, குழந்தைய பிச்சு போட்டது, அதுபோல் இந்த கோயில்லையும் இந்த பூசாரியினுடைய குழந்தையை அந்த சங்கிலி பூதம் என்ன பண்ணுது, பிச்சு போட்டுருது. அதனால் கோபம் கொண்ட அந்த பூஜகர் மந்திர கட்டு போட்டு அந்த சங்கிலி பூதத்தை கட்டியதாகவும், அந்த கட்டுக்கு அகப்படாமல் சங்கிலி பூதம் சென்றதாகவும் வருகிறது. இப்படி நீங்கள் எந்த குலதெய்வ கதையை எடுத்தாலும் பழங்கால கதைகளில் ஒவ்வொரு கதையிலையுமே அந்த கருப்பசாமியை யாராவது ஒருத்தவங்க கட்டியிருப்பாங்க. அதுபோல் மதுரை 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி இப்படி தான். கள்ளழகர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கள்ளழகர் கோயிலில் கேரளத்தை சேர்ந்த மந்திரவாதிகள் 18 பேர் கருப்பண்ணசுவாமியை காவலுக்கு கூப்பிட்டுட்டு வந்து கள்ளழகரை மந்திர கட்டு போட்டு எடுத்து செல்வதற்காக முயற்சித்தார்கள் என்று அந்த கோயில் வரலாறு பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ மந்திர கட்டு போட்டு கள்ளழகரையே கட்டுப்படுத்த முடியும் மாந்திரிகர்களால். அப்படிங்கிறப்ப குலதெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் சாதாரண தேவதைகள் தான். அவங்கள கட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. புரியுதா? அவங்க வந்து என்ன புது கதை அப்படிங்கிறாங்க. இது புது கதையே கிடையாது. நான் புதுசாக இதை சொல்லலை. காலங்காலமாக கிராமப்புறங்களிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதைகள் தான் இது எல்லாமே. அதனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் போய் ஒருத்தவங்களை குறை சொல்கிறதுங்கிறது ஒரு வீண் செயல். சரி, எது எப்படியோ அவங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதுபோல் அவர் கடவுளுங்க, அவரை எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளை கட்ட முடியுமான்னா முடியாது. சிறு தெய்வங்களை கட்ட முடியும். கடவுள் வேற, தெய்வங்கள் வேற. சிவன் வேற, சிவம் வேற. சிவம்ங்கிறது கடவுள், சிவன்கிறது தேவதை. அதுபோல் ஒவ்வொரு தெய்வத்திலையும் உயர்வு தாழ்வு உண்டு. பெருந்தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்னு பிரிவு உண்டு. அதனால் பெருந்தெய்வங்களை கட்ட முடியாது, சிறு தெய்வங்களை ஈஸியாக கட்டலாம். பெருந்தெய்வங்களையும் கட்டலாம். எப்படி கட்டலாம் அப்படின்னா, ஒரு துர்க்கை அம்மா இருக்கா, உலகத்துக்கே அம்மா. அவன் காளியம்மா இருக்கா, காலத்தையே நிர்வாகம் செய்யக்கூடியவள் காளி, காலத்தின் வடிவம். பெருந்தெய்வம். இப்போ நான் ஒரு காளியையோ ஒரு துர்க்கையோ போய் நான் கட்ட முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு காளி கோயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற காளியை என்னால் கட்ட முடியும். நீங்கள் ஒரு துர்க்கையம்மன் கோயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய துர்க்கையை என்னால் கட்ட முடியும். ஏன்னா அது மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு தேவதையையும் அதே மனிதன் கட்டுப்படுத்தவோ அடக்கவோ பானையில் அடைக்கவோ முடியும், கட்டாயம் முடியும். மந்திரக்கட்டு, மந்திரத்திற்கு எல்லா தெய்வங்களும் கட்டுப்பட்டது. அது மூலம் தெரிஞ்சுக்கணும். அதனால் கடவுள் வேறு, குலதெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய சிறு தெய்வங்கள் வேறு. கடவுளுக்கும் இவங்களுக்கும் எணி வச்சாலும் எட்டாது. கடவுளுங்கிறவர் சர்வேஸ்வரன். அவர் குணங்களை கடந்தவர். அவருக்கு கோபங்கள் கிடையாது, எந்தவித உணர்ச்சிகளும் கிடையாது. அவருக்கு அன்பே வடிவானவர் கடவுள். இந்த தேவதைகள் அப்படி இல்லை. ஒரு குலதெய்வங்கள்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கோபப்படுவாங்க, நம்ம மேலே சந்தோஷப்படுவாங்க. அதனால் இவங்களுக்கு இன்ப துன்பம் ரெண்டுமே உண்டு இந்த தேவதைகளுக்கு. ஆனால் கடவுளுக்கு அப்படி கிடையாது. அதனால் கடவுள் வேறு,
இந்த சிறு தெய்வங்கள் சொல்லக்கூடிய குல தெய்வங்கள் வேறு. இப்போ இந்த கடவுளை கட்ட முடியுமா, குலதெய்வங்களை கட்ட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த குலதெய்வத்தில் எத்தனை வகைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு தெய்வத்தை கட்ட போகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பார்ப்போம், அந்த தெய்வம் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்ப்போம். அது எந்த வகையை சேர்ந்தது. மொத்தம் இந்த தெய்வத்தில் 4 வகையாக இருக்கிறது. 4 வகைகள் உண்டு. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க போகிறோம்னா 10 பொருத்தம் பார்ப்போம் இல்லையா. முதல் பொருத்தம் தின பொருத்தம், 2வது கண பொருத்தம், 3வது மகேந்திர பொருத்தம், அப்புறம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், இப்படி 10 பொருத்தங்கள் பார்ப்போம். அதில் 2வதாக இருக்கக்கூடிய பொருத்தம் கண பொருத்தம். அந்த கண பொருத்தம்ங்கிறது என்னென்னா, இந்த 27 நட்சத்திரங்களையும் 3 கணங்களாக பிரிச்சிருப்பாங்க. என்ன கணம்? மனித கணம், தேவகணம், ராட்சச கணம், இப்படி 3 கணமாக பிரிச்சிருப்பாங்க. மனிதனுடைய குணங்கள் இந்த 3 வகைப்படும். ஒன்று தேவகுணம், மனித குணம், ராட்சச குணம். அதைத்தான் அவங்க கணங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த குணங்கிற கணம், குணத்தை வைத்து தான் இந்த கணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த குல தேவதைகளை நாங்கள் எப்படி பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா 4 வகையாக பிரித்து வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் மனித கணம், தேவகணம், ராட்சச கணம், 4வதாக பூதகணம் அப்படின்னு 4 வகையாக பிரித்து வச்சுருக்கிறோம். மனித கணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்து பிற்காலத்தில் அவர்கள் தெய்வ நிலையை அடைந்து மக்களால் வழிபடப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் மனித கணம் அப்படின்னு பேர். நிறைய தெய்வங்கள் இந்த மனித கணத்தில் பார்த்துருக்கோம். நிறைய முனீஸ்வரன்கள் இருக்குது, நிறைய கருப்பண்ண சுவாமிகள் இந்த மனித கணத்தில் இருக்காங்க. அதுபோல் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி, இந்த வீர சின்னம்மாள் அப்படின்ட்டு தேனி, திண்டுக்கல் இந்த பக்கம்லாம் வீர சின்னம்மாள்னு நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். இதெல்லாம் மனிதனாக பிறந்து தெய்வ நிலையை அடைந்தவர்கள். தேவகணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவர்களாக அவதரித்தவர்கள். சாஸ்தா இருக்கார், சாஸ்தா ஐயப்பன்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் தேவகணங்கள், தேவர்களாக அவதரித்தவர்கள். மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, பச்சையம்மன், காத்தாயம்மன், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தெய்வதைகள்லாம் யாருன்னா இவங்கெல்லாம் தேவகணங்கள், தேவர்களிலிருந்து வந்தவர்கள். அதனால் இவங்கெல்லாம் தேவகணங்கள் அப்படின்னு பேர். ராட்சச கணங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அசுர குணம் கொண்ட தேவதைகள், அசைவ பட்சணிகள். இவங்களுக்கெல்லாம் ஆடு வெட்டி, கோழி வெட்டி, பன்னி வெட்டி, இப்படி பல்விதமான ஜீவராசிகளையெல்லாம் வெட்டி கறி சமைத்து படையல் போடுவார்கள். இவங்கெல்லாம் கோபமே வடிவமாக இருக்கக்கூடியவர்கள், சீக்கிரம் அடங்காதவர்கள். இவங்களுக்கு பேர் ராட்சச கணம் அப்படின்னு பேர். சுடலை மாட சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ராட்சச கணம். அவருக்கு கோரப்பல்லு இருக்கும். அதுபோல் கருப்பசுவாமியில் சில கருப்பண்ண சுவாமிகளுக்கு கோரப்பல்லு வச்சுருப்பாங்க. அந்த கோரப்பல்லு உள்ள கருப்பண்ண சுவாமி, அசைவ படையலுக்கு போடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த அசுர கணம், ராட்சச கணத்தில் வந்துடும். பூதகணம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மூல தெய்வங்களாக இருக்கக்கூடிய சாஸ்தா, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பரிவாரமாக இருக்கும். சாஸ்தாவுக்கு பரிவாரமாக சங்கிலி பூதத்தார் இருப்பார். இந்த சங்கிலி பூதத்தாருங்கிறவர் ஒரு பூதகணம். அதுபோல் அங்காள பரமேஸ்வரிக்கு பார்த்திங்கனாக்கா பெரியாச்சி, காட்டேரி, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய பூதகணங்கள். குட்டி சாத்தான் இதெல்லாம் இருக்கு இல்லையா, விஷ்ணுமாயாங்கிற தேவதைக்கு பரிவாரங்களாக இருக்கக்கூடியவர்கள் கருங்குட்டி, செங்குட்டி, மலைக்குட்டி, பூங்குட்டி, இப்படி நிறைய குட்டி இருக்குது. இந்த குட்டி சாத்தான்கள் எல்லாம் பூதகணங்கள். இப்போ குலதெய்வத்தில் இப்படி 4 வகை இருக்குது, புரிஞ்சுக்கிட்டிங்களா? மனிதகணம், தேவகணம், அசுரகணம் அல்லது ராட்சச கணம், பூதகணம், இப்படி 4 வகை குலதெய்வங்கள் இருக்கிறது. முதல்ல நாம் பார்த்த கணம் இருக்கு இல்லையா, மனித கணம். இந்த மனித கணமாக இருக்கக்கூடிய குலதெய்வங்களை
ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு பானையில் அடைக்க முடியும். ஒரு பானை இருந்தாலே போதும். அதுக்கு சில பூஜை முறைகள்லாம் இருக்குது. அதுபோல் இந்தமாரி சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பிரம்பு, இதெல்லாம் 30 வருஷமாக நான் பூஜை பண்ண பிரம்பு. இதில் பல்வேறு சக்திகள் இருக்கும். இதை வச்சு இப்படிப்பட்ட பேயையும் விரட்ட முடியும். சிறு தெய்வங்களுக்கு கட்டளை இட முடியும். இதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சிறு தெய்வங்களுக்கு கட்டளை இட்டிங்கன்னா அது உங்கள் பேச்சை கேட்கும். இப்போ ஒரு ஆத்மாக்கள்லாம் இருக்குது, அதுக்கு பூஜைகள்லாம் இருக்குது, பூஜை முறை இருக்குது. அந்த பூஜை முறை செய்து இந்தமாரி பானையை வச்சுக்கிட்டு இந்த மந்திர பிரம்பால் உள்ளே வந்து அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி இப்படி வச்சாலே போதும், அந்த மனித கண தேவதைகள் இந்த பானைக்குள்ளே வந்து அடைஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸி. மனிதனாக பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்த குலதெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள கட்டுறது ரொம்ப ஈஸி. அடுத்ததாக இந்த தேவகணங்கள், தேவகணங்கள்னு சொல்கிறவங்கள வந்து ஈஸியாக கட்ட முடியாது. நான் சொன்ன மாதிரி சாஸ்தா இருக்கார் இல்லையா, அவர் தேவகணம். அவரை ஈஸியாக கட்ட முடியாது. ஒரு அங்காள பரமேஸ்வரி, காத்தாயம்மன், பச்சையம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இவங்களாம் தேவகணங்கள். அவங்கள ஈஸியாக கட்ட முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்கள வசப்படுத்தி அவங்கள்ட்டே வரம் வாங்க முடியும். என்ன வரம்? நீங்கள் இத்தனை நாளைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், நீங்கள் இத்தனை நாளைக்கு இந்த நபருக்கு போய் நீங்கள் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பூஜை பண்ணி வசியம் பண்ணி, அதுக்கு வசிய மை இருக்குது, வசிய யந்திரம் இருக்குது, இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்கள வசியம் பண்ண முடியும். அதனால் ஒரு பெருந்தெய்வங்களை கூப்பிட்டவுடனே வந்து நம்மளுக்கு இந்த பானைக்குள்ளே அடைஞ்சிருன்னா அடைய மாட்டாங்க, அவங்கள அடைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், அந்தமாரி பெருந்தெய்வங்கள், தேவகணமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், நீங்கள் இத்தனை நாட்களுக்கு அல்லது இத்தனை வருடங்களுக்கு அவங்ககிட்ட போகக்கூடாது, அவனுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சத்திய வாக்கு வாங்கிடுவோம். அப்படி வாங்கிட்டாக்கா அந்த தெய்வங்கள் உங்களுக்கு உதவி செய்யாது. புரியுதா? இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார், என்னன்னாக்கா தெய்வத்தெல்லாம் கட்ட முடியாது, போக விடாமல் தடுக்க முடியும். அதை தான் இவனுங்க வந்து தெய்வ கட்டு அது இதுன்னு சொல்லி பணம் பறிக்கிறானுங்க, பணம் சம்பாதிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காரு. தெய்வ கட்டுன்னு சொல்லி நான் யார்கிட்டையும் காசு வாங்கினது இல்லை இன்ன வரைக்கும். யாருக்கும் நான் தெய்வ கட்டை அவுத்து விட்றேன், வாங்க எனக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்க, தட்சணை கொடுங்க அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் கேட்டது கிடையாது. அதை செய்யவும் மாட்டேன். நான் அந்த வேலைக்கெல்லாம் போகிறதும் கிடையாது. புரியுதா? முதல்ல இப்படி கமெண்ட் போட்டவர் வந்து அவர் ஒரு மாந்திரிகர் தான். அவர் ஐடியில் அந்த மாந்திரிகர் அவருடைய மந்திராலயம் பேர் போட்டிருக்காரு. அதையும் மறைச்சிருவோம், அவரையும் நம்ம அசிங்கப்படுத்த வேணாம். அவர் முதல்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் ஒரு அரைகுறையாக இந்த கமெண்ட் போட்டிருக்காரு. அரைகுறைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் வந்து சும்மா இன்னைக்கு நேற்று வந்து இதில் இருந்துட்டு இந்த கதையெல்லாம் சொல்லலை. 40 ஆண்டுகள் இந்த பூஜை முறையில் நாங்கள் இருக்கிறோம். 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய யாருக்கிட்டேயோ கற்றுக்கிட்டு வந்து சும்மா இன்னைக்கு நேற்று வந்து சொல்லலை, அவங்கள்ட்ட ஒரு புக்கில் படிச்சுட்டு சொல்லலை. 40 வருஷம் என்னுடைய அனுபவத்திலே கண்ட விஷயங்கள், அதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் இவர் நிறைய கற்றுக்கணும். இவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி கணங்கள்லாம் இருக்குது, எந்த தேவதையை கட்டணும், எந்த தேவதையை கட்ட முடியாது. இன்னொன்று, ஒரு மாந்திரிகனாக இருந்தால் மகா மாந்திரிகன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் பெரிய மாந்திரிகன் மகா மாந்திரிகன்னு சொல்லுவாங்க. அந்த மகா மாந்திரிகனாக இருந்தால் அவன் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும்னு சொல்லணும். எந்த காரியத்தையும் முடியாதுன்னு சொன்னான்னா அவன் மாந்திரிகன் கிடையாது. எல்லாம் முடியும், என்னால் முடியும். மந்திர சாஸ்திரமும் அப்படி தான் சொல்லுது. நீ தவம் செய்தால் உன்னால் முடியாது ஒன்றும் கிடையாது. தவம் செய், உன்னால் முடியும். அதனால் தவம் செய்து எப்பேற்பட்ட தேவதையும் அடைக்க முடியும். சில பேர் ஜடாமுனியை கட்ட முடியாது அப்படிம்பாங்க. ஜடாமுனியும் கட்டலாம். ஜடாமுனியை இந்த மாதிரி பானையில் அடைக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை தவ வலிமை வேணும், மந்திர ஜபம் பண்ணி உபாசனா பலம் வேணும், பெரிய பவர் இருக்கணும். ஜடாமுனியோட பெரிய தெய்வங்களுடைய ஆற்றல் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எந்த முனியாக இருந்தாலும் உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியும். அதனால் முடியாது எதுவுமே இல்லை. இந்த மாந்திரிகரையும் என்னுடைய சகோதரன் நினச்சி சொல்கிறேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுங்க. நல்ல குருநாதரை போய் முதல்ல சரணடைந்து கேரளாவுக்கு போங்க, நல்ல குருநாதரை தேர்ந்தெடுங்க. அங்கே போய் தெரியாத விஷயங்களை மாந்திரீகத்தில் கற்றுக்குங்க. புரியுதா?
இப்போ இந்த தேவகணத்தை பற்றி பார்த்துட்டோம், மனித கணத்தை பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த அசுர கணம், இந்த ராட்சச குணம் கொண்ட இந்த அசுர கணங்கள் தான் ரொம்ப டேஞ்சரான தேவதைகள். ஏன் அப்படின்னா இவங்களை வந்து கட்டுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. கட்ட முடியும், ஆனால் அந்த கட்டிலேருந்து அவுந்துட்டுனாக்கா எவன் கட்டுனானோ அவனை அழிச்சிட்டு தான் இது உட்காரும் பார்த்தீங்கன்னா. அதனால தான் இவங்கெல்லாம் மூர்க்க குணம் கொண்டவர் தெய்வங்கள். குணத்திலே மூர்க்க குணம். அங்காள பரமேஸ்வரி அப்படி தான் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு தேவதை. அது தேவகணமாக இருந்தாலும் தேவகணத்தில் ஒரு அசுர தன்மை கொண்டது அங்காள பரமேஸ்வரி. அதனால் இந்த சுடலை மாடன் இது மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் மூர்க்க குணம் கொண்ட தெய்வதைகள் எல்லாம் கட்டுறது வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஆனால் அதையும் கேரள மாந்திரிகர்கள் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதையும் செய்வாங்க. அவங்களையும் அடைக்க முடியும், கட்டுப்போட முடியும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுமாரி ஒரு தேவதையினுடைய குணத்தை தெரிந்து கொண்டால் அந்த தெய்வத்தை நம்ம கட்டுப்படுத்துறது ஈஸி. புரியுதா? அதனால தான் இந்த குலதெய்வங்கள் இந்த 4 வகையில் எந்த வகைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தி விடலாம். இந்த அசுரத்தனம் கொண்ட இந்த சுடலை மாடன் போன்ற தெய்வங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க வந்து கட்டுப்பட மாட்டாங்க. ரொம்ப துடியான தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, ரொம்ப உக்ரமான தெய்வங்கள். அவங்க ஈஸியாக கட்டுப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பிடித்த மாமிச படையல் பலி, அதுங்க கேட்குறது பலி கேட்கும். என்னென்ன உயிரினங்களெல்லாம் பலி கேட்கும், வித்தியாசமாலாம் கேட்கும். அந்த மாதிரியான பலிகளெல்லாம் கொடுக்கும்பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு சொல்லி, நான் இத்தனை மாதங்களுக்கு இத்தனை வருடங்களுக்கு நான் கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டுப்படும். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் அவங்களெல்லாம் கட்டி வைக்க முடியும். இந்த 4 குணங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. குலதெய்வத்தில் எத்தனை வகைகள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இதில் உங்களுடைய குலதெய்வம் எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த குலதெய்வங்களை கட்டாமல் எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நான் அடுத்தது சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முதல்ல இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார், என்னென்னா, நீ உண்மையான நம்பூதிரியாக இருந்தால் எங்களுடைய குலதெய்வத்தை கட்டி பாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு பில் இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்தோட அட்ரஸ் சொல்லுங்கள், நான் இந்த பானையில் அடைச்சி உங்களுக்கு பார்சல் போட்டு வரேன். புரியுதா? ஏன்னா இந்த சவாலெல்லாம் விடக்கூடாது. சவாலெல்லாம் பார்த்து விடணும். யாருக்கிட்ட நம்ம மோதுறோன்னு பார்த்து மோதணும். ஒரு அரைக்குறைக்கிட்ட போய் சொன்னீங்கன்னாக்கா அது போயிடும். எனக்கு என்னன்னு நானும் இதை பெருசாக எடுத்துக்கிட்டெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு செய்ய போகிறதில்ல. இருந்தாலும் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுடைய குரு பரம்பரையை அவமானப்படுத்துவது போல் இருக்கும். எங்களுடைய குரு பரம்பரைக்கு ஒரு அவமானம் வர நான் விடமாட்டேன். ஏன்னா எனக்கு அவமானம் வந்தால் அதை பொறுத்துப்பேன். ஆனால் என்னுடைய குரு பரம்பரைக்கு அவமானம் வரும்போது அதை என்னால் பொறுக்க முடியாது. புரியுதா? அதனால் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுக்கு தெரிந்தது என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதை இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எதுவுமே தெரியாமல் ஒருத்தவங்கள்ட்ட போய் மோதாதீங்க, அது நல்லது கிடையாது. முக்கியமாக ஒரு குருமார்கள், ஒரு ஆன்மீகவாதிகள்கிட்ட போய் நீங்கள் மோதுறீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவர்களுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகும் பொழுது தேவையில்லாத சாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும், தெய்வ குற்றம் வந்து சேரும், தெய்வங்களுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள். அவங்களுடைய உபாசனா தெய்வம் இருக்கும் இல்லையா? இப்போ நான் இருக்கேன், இன்னும் ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், என் மனசை வருத்தப்படுத்துகிறான், காயப்படுத்துகிறான் அப்படின்னா உடனே எனக்கு ஐயன் கருப்பையா அங்கேருந்து ஓடி வருவார், என்னுடைய கவலையை தீர்க்கறதுக்கு வருவார். அவரும் கண்டுக்கலன்னா என் அம்மா காளி அம்மா இருக்கிறா, லோகமாதா காளி ஓடி வருவார். எப்படியோ என்னுடைய உபாசனா மூர்த்திகள் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க, என்னுடைய கவலை தீர்க்க வருவாங்க. என்னுடைய கவலைக்கு யார் காரணமோ அவங்க மீது அவங்க கோவப்படுவாங்க. அதுபோல் நீங்கள் எந்த ஒரு உபாசகர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தகுதியற்ற ஒரு செயல் இதெல்லாம். உங்களுடைய தகுதிக்கு நீங்கள் போய் அவர்கள்ட்ட அப்படி மோதக்கூடாது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அவங்களுடைய கோபத்துக்கு ஆளானீங்கன்னா
அவங்களுடைய உபாசனா தெய்வங்கள் உங்கள் மேலே கோபப்படும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத துன்பங்கள் வந்து சேரும். அதனால் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து ஆன்மீக பெரியவர்கள்ட்ட போய் மோதாதீங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கி போயிடணுமே, அவங்கள போய் குறை சொல்லக்கூடாது, அவங்க மேலே கோபப்படக்கூடாது. இந்த குலதெய்வங்களை எப்படி கட்டுவது என்பதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நேரடியாக செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, எப்படியெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை அவங்க கட்டுவாங்க ஒரு மாந்திரிகர் அப்படிங்கிறத. இப்போ கேரளத்தில் நாங்கள் எந்த முறையில் ஒரு தேவதையை இந்த மாதிரி ஒரு பானைக்குள்ளே அடைச்சி பூட்டி வைப்போம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நேரடியாக காட்ட போகிறேன். அதுவரை காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்ரானந்தன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.